வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.19ல இருக்க 8 மற்றும் 9வது சம்ம பற்றி பார்ப்போம். 8வது சம் ஏன்ற அணி கொடுத்திருக்காங்க, பீன்ற அணி கொடுத்திருக்காங்க எனில் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு i என நிறுவுக. ஐனா அலகு அணின்னு பார்த்திருக்கோம். ஸோ a ஸ்கொயரையும் b ஸ்கொயரையும் கூட்டும் போது நமக்கு அலகு அணி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர். அப்ப a இன்டு a. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். a ஸ்கொயர்னா என்ன? a இன்டு a. அதாவது ஏன்ற அணியை மற்றொரு ஏன்ற அணியால பெருக்கணும். a ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. மறுபடியும் இதே அணியால பெருக்கணும். காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. எப்படி பெருக்கிறது? இந்த முதல் நிறைய இந்த முதல் நிரலால பெருக்கணும். காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது 0 இன்டு 0 பிளஸ் 0. அடுத்தது இந்த முதல் நிறைய இரண்டாவது நிரலால பெருக்கணும். காஸ் தீட்டா இன்டு 0 0. அடுத்தது 0 இன்டு காஸ் தீட்டா 0. ஸோ ஒரு 0ன்னு எழுதிட்டா போதும். அடுத்தது மறுபடியும் இரண்டாவது நிறைய முதல் நிரலால பெருக்கணும். 0 இன்டு காஸ் தீட்டா 0 பிளஸ் காஸ் தீட்டா இன்டு 0 0. ஸோ ஒரு 0 எழுதினா போதும். அடுத்தது இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலால பெருக்கணும். 0 இன்டு 0 0. காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 0 0 0 பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஸ்கொயர். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் கூட்டுவோம். பி ஸ்கொயர். பி என்ன? சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. மறுபடியும் இதே அணியால பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்கும்? முதல் நிறைய முதல் நிரலால பெருக்கணும். ஸோ சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இந்த 0வை இந்த 0வால பெருக்கினா 0 பிளஸ் 0. அடுத்தது மறுபடியும் இந்த முதல் நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கணும். ஸோ சைன் தீட்டா இன்டு 0 0. மறுபடியும் இந்த 0வை இந்த சைன் தீட்டாவால பெருக்கினாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்தது இரண்டாவது நிறைய முதல் நிரலால பெருக்குவோம். 0 இன்டு சைன் தீட்டா 0 பிளஸ் சைன் தீட்டா இன்டு 0 0. ஸோ ஒரு 0 எழுதினா போதும். அடுத்தது மறுபடியும் இந்த இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலால பெருக்குவோம். 0 இன்டு 0 0 0. அடுத்தது சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 மறுபடியும் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு i என நிறுவுக. ஸோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். a ஸ்கொயர்ன்ற அணியை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். பிளஸ் b ஸ்கொயர் என்ற அணியை எழுதிக்குவோம். சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது 0 பிளஸ் 0. ஸோ 0ன்னு எழுதிக்கலாம் போதும். அடுத்தது 0 பிளஸ் 0. ஸோ 0. அடுத்தது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கூட்டினா என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னன்னு படிச்சிருக்கோம்? 1. அடுத்தது 0. அடுத்தது 0. மறுபடியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. ரீசன் எழுதிடுவோம். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஐனா அலகு அணி. அலகு அணினா என்ன? மூலை விட்டத்துல மட்டும் 1ன்ற உறுப்பு இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் 0ன்னு இருக்கும். இது 2/2 வரிசையுடைய அலகு அணி. ஸோ இந்த அணிக்கு பதிலா நம்ம ஐன்னு எழுதலாமா? ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு i. காரணம் i என்பது அலகு அணி. அலகு அணினா மூலை விட்டத்துல மட்டும் 1 இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் 0ன்னு இருக்கும். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு i என நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது 9வது சம். ஏன்ற அணி கொடுத்திருக்காங்க. a இன்டு a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு i என காட்டுக. அதாவது ஏயும் ஏயோட நிறை நிரல் மாற்று அணியும் பெருக்கும் போது நமக்கு அலகு அணி கிடைக்கும்ன்றது நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்ற அணி என்னன்னு தெரியும். காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. நிறை நிரல் மாற்று அணினா என்ன? ஏயோட முதலாவது நிறைய முதலாவது நிரலா எழுதணும். இங்க காஸ் தீட்டா இங்கே சைன் தீட்டான்னு எழுதணும். அடுத்தது ஏயோட இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலா எழுதணும். அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இங்கே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இப்போ நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கணும்.
a into a power t. ரெண்டு அணிகளையும் எழுதிக்குவோம். ஸோ எப்படி பெருக்கிறது? முதலாவது நிறையோட இங்க இருக்கிற முதலாவது நிரலை பெருக்கணும். ஸோ காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. குறி என்ன வருது? பிளஸ். அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இந்த முதலாவது நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கணும். ஸோ காஸ் தீட்டா இன்டூ மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. குறி என்ன? பிளஸ். நான் இந்த இடத்துல இடம் பத்தாதால இந்த இடத்துல எழுதுறேன். சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் இந்த காஸ் தீட்டாவால இந்த காஸ் தீட்டாவை பெருக்கணும். காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைச்சிச்சு. அடுத்தது இந்த சைன் தீட்டாவால இந்த சைன் தீட்டாவை பெருக்கிட்டு குறியோட எடுத்துக்கணும். சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இந்த காஸ் தீட்டாவால இந்த மைனஸ் சைன் தீட்டாவை பெருக்கணும். அப்ப மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. அடுத்தது இந்த சைன் தீட்டாவால இந்த காஸ் தீட்டாவை பெருக்கணும். ஸோ பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது இங்க இருக்கிற இரண்டாவது நிறைய எப்படி எழுதுறது? ஏயோட இரண்டாவது நிறைய பி ஏ பவர் டியோட முதலாவது நிரலோட பெருக்கணும். ஸோ மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. அப்ப மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. குறி என்ன? பிளஸ். அப்ப பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது இந்த இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கி இந்த இரண்டாவது நிரல் உள்ள இடத்துல எழுதணும். ஸோ மைனஸ் சைன் தீட்டா இன்டூ மைனஸ் சைன் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. கூட்டும் போது நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா 0. அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா 0. அடுத்தது சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ காரணம் எழுதிடுவோம். ஸோ அப்ப ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. ஏன்னா இங்க மூலை விட்டத்துல மட்டும் 1 வந்திருக்கு, மற்ற இடங்கள்ல 0 வந்திருக்கு. ஸோ இது அழகு அணின்னு சொல்லலாமா? அழகு அணியா இருந்துச்சுன்னா மூலை விட்டத்துல இருக்கிற உறுப்புகள் மட்டும் 1 இருக்கும், மற்ற இடங்கள்ல இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் 0வா இருக்கும். இது 2/2 வரிசையுடைய அலகு அணி. இது 3/3 வரிசையுடைய அலகு அணி. ஸோ 2/2 வரிசையுடைய அணினா சம்டைம்ஸ் ஐ கீழே 2ன்னு கூட எழுதுவாங்க. ஸோ பக்கத்துல காரணம் கூட எழுதிக்கலாம் என நிரூபிக்கப்பட்டது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.